அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கோபம் பெரிய ஆபத்து. செங்கிஸ்கான் அப்படின்னு ஒரு மன்னன், மிகப்பெரிய வீரன், பெரிய படைகளோடு நாடு நாடாக சென்று வெற்றி பெற்ற ஒரு மன்னன் செங்கிஸ்கான். அவன்கிட்ட ஒரு பருந்து இருந்தது. செல்ல பிராணியா அந்த பருந்தை வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பருந்துக்கு வெள்ளியில ஒரு சின்ன கிரீடம் செஞ்சு அது தலையில மாட்டி வச்சிருந்தான் அடையாளத்துக்காக. அந்த பருந்தும் அவனோட ரொம்ப நெருங்கி பழகி ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. ஒரு முறை செங்கிஸ்கான் வேட்டையாடுவதற்காக ஒரு பெரிய காட்டுக்கு தன்னுடைய படைகளோட போறாரு. அப்போ ரொம்ப நேரமா தேடி பார்க்குறாங்க, விலங்குகளே கிடைக்கிறது. அப்போ செங்கிஸ்கான் அவனுடைய பருந்து காதுல விலங்குகள் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். பருந்து அப்படியே மேலே பறந்து போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு விலங்கு இருக்கக்கூடிய இடத்த அடையாளம் காட்டுது. அப்போ எல்லாரும் ஓடி ஓடி வேட்டையாடுறாங்க. வேட்டையாடி களைச்சி போயிட்டாங்க. செங்கிஸ்கான் உடன் வந்த வீரர்கள் எல்லாம் 4 திசைகளிலும் பிரிஞ்சு போயிட்டாங்க. செங்கிஸ்கான் மட்டும் தனியா இருக்கான். அவனுக்கு துணையாக அவனுடைய பருந்து இருக்கு. அவன் போய்கிட்டே இருக்கான். பருந்து அவனுக்கு நேரம் மேலே பறந்துக்கிட்டே வருது. ரொம்ப களைச்சி போயிட்டான். தண்ணி தாகம் அதிகமா இருக்கு. அடர்ந்த காடு, தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுறான். ஒரு இடத்துல மேல இருந்து பாறை வழியா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விழுகுது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த தொப்பியில தண்ணியை பிடிக்கிறான் குடிக்கிறதுக்காக. தண்ணி நிறையுது. குடிக்க கொண்டு போகும்போது அவனுடைய பருந்து அந்த தண்ணியை தட்டி விட்டுருச்சு. அவன் கடுமையான தாகத்தில் இருக்கான். இந்த பருந்தினுடைய செயல் அவனுக்கு கோபத்தை உண்டாக்குது. அதை மறைச்சி பார்த்து எச்சரிக்கிறான், இன்னொரு முறை நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் தண்ணி ஏற்கனவே கொஞ்சமாக தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் நிறைய பிடிச்சிட்டான். குடிக்க போகிற நேரத்தில் திரும்ப அந்த பருந்து தட்டி விட்டுருச்சு. அவனுடைய கோபம் ரொம்ப அதிகமாயிருச்சு. தன்னுடைய வாளை கையில் எடுக்கிறான். இனி ஒரு தடவை நீ தட்டி விட்டேன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். ரொம்ப கோபத்தில் மறுபடியும் தண்ணியை பிடிக்கிறான். குடிக்கிற நேரத்தில் தட்டி விட வருது. வாளால அந்த பருந்தை வெட்டிட்டான். உயிர் போகிற நேரத்துலையும் அது தட்டி விட்டுட்டு அந்த தண்ணீரையே விழுந்து இறந்து போயிடுச்சு. அவனுக்கு தாகம் அடங்கவே இல்லை. மறுபடியும் எப்படியாவது தண்ணியை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். தண்ணி நின்றுச்சு. அப்படியே மேலே பார்த்தான். தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்து அங்கே போய் நம்ம தண்ணி குடிச்சுக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் உயரமான இடம் மேலே ஏறி போய் பார்க்குறான். பார்த்தா தண்ணி தேங்கி கிடக்கு. ஒரு பெரிய கருநாகம் இறந்து போய் கிடக்கு. அதை பார்த்தா அது இறந்து போய் சில நாட்கள் ஆகிருக்கலாம். அவனுடைய விஷம் அந்த தண்ணீர் முழுக்க பரவி இருக்கு. ஒருவேளை இந்த தண்ணியை அவன் குடிச்சிருந்தானா அவன் இறந்து போயிருக்கான். இந்த பருந்து மேலே இருந்து இதை பார்த்ததுனால அவனை தண்ணி குடிக்க விடாம தட்டி விட்டுருக்கு. அது தெரியாம அவசரப்பட்டு தன்னுடைய கோபத்தால் அந்த பருந்தை கொன்னுட்டான். நாடு திரும்பின உடனே தங்கத்தால ஒரு பெரிய பருந்து சிலை செஞ்சு அவன் நாட்டில் வச்சிருந்தான். அப்போ அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.